இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றும் கூட நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு பெரும்பாலும் நாங்கள் பேசிக்கொள்ளுகின்ற முக்கியமான விடயம், அது தமிழர் தரப்பு என்று இல்லை, உலகளாவி எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பேசுபொருள், இளந்தலைமுறையிடம் இருக்கக்கூடிய மன உளைச்சல் என்கின்ற வார்த்தை. அதை ஆங்கிலத்தில் வேறு வேறு மொழிகளில் என்றெல்லாம் பலவாறு அதற்கு மறுபெயர்கள் சொல்லி மிக பிரபலமாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். மன அழுத்தம், மன உளைச்சல், தோல்வி மனோபாவம். இந்த தோல்வி மனோபாவம் என்பது, மன உளைச்சல் என்பது இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வார்த்தை. சரியாக சொன்னால், அதை சரியாக நாங்கள் புரிந்து கொண்டால் எங்களுக்கு வாழ்க்கையினுடைய நியதி சரியாக விளங்கவில்லை என்று பொருள். எங்கு போனாலும் வெற்றியே கிட்ட வேண்டும், எங்கு போனாலும் எனக்கு பொன்னாலான பாதைகளே அமைய வேண்டும், செங்கம்பள விரிப்பே எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்த்தால் அது தோல்வி மனோபாவத்தை தான் எங்களுக்கு பரிசாக தரும். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான். இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல இன்பமும் துன்பமும் வாழ்வில் மாறி மாறி வந்து சேரும். சில வேளைகளில் மகிழ்ச்சி கொஞ்சம் தொடர்வது போல இருக்கலாம், சில வேளைகளில் துன்பம் கொஞ்சம் தொடர்வது போல இருக்கலாம். ஆனால் தோண்டு போகக்கூடாது. எங்களுடைய வரலாற்றை சற்று திரும்பி பார்த்தால், இலக்கியங்களை கொஞ்சம் புரட்டி பார்த்தால், எங்களுக்கு வழிகாட்டியவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருப்பார்கள். துன்பம் நெருங்காத மனிதர்கள் என்று ஒருவரைத்தானும் எங்களால் பார்க்க முடியுமா? இவர்கள் துன்பப்படவே இல்லை. பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும் பெருமையும் மகிழ்வும் வசதியும் பலமும் தான் அவர்களை சூழ்ந்து இருந்தது என்று ஒருவரை ஏனும் காட்ட முடியுமா? ஒரு திரைப்படத்தில் கூட அப்படி ஒரு பாத்திரத்தை நாங்கள் சந்திக்க முடியாது. ஒரு பகுதியில் எங்காவது ஒரு சில இடங்களில் காண்பிக்க முடியும், அல்லது நிறைவில் ஒரு சுவீட்சத்தை, ஒரு நிறைவை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடத்தை எட்டியிருக்கக்கூடும். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு, அந்த வளத்துக்கு, அந்த வசதிக்கு, அந்த வாய்ப்புக்கு முன்னதாக எத்தனை துன்பங்களை தாங்கியிருப்பார்கள், சந்தித்திருப்பார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் எங்கள் தோல்விகள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. எனக்கு தெரிந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கான பதிவு இந்த பதிவு. தயவு செய்து உங்கள் மனோநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன், சிந்தித்து பாருங்கள். ராமனுக்கு நேராத துன்பங்களா எங்களுக்கு நேர்ந்து விட்டது? விடிஞ்சால் பட்டாபிஷேகம், அயோத்தி மாநகரத்தினுடைய அரசனாக போகிறேன். அவனுக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி இருந்தது, பற்று இருந்தது, ஒட்டுதல் இருந்தது. இல்லை, அதை விடுவோம். அவனுக்கு ஒட்டுதல் எல்லாம் இருக்கவில்லை. அது ஒரு பொறுப்பாக தந்தையினுடைய கட்டளை என்று ஏற்றுக்கொண்டான். இப்படித்தான் கம்பராமாயணம் சொல்லுகிறது. சரி, என்னமோ ஏதோ ஒரு இளம்பராயத்து, ஒரு 16-17 வயது இளைஞன், கொஞ்சம் கூட என்ன 100% துறவியாகவா இருந்திருப்பான்? எத்தனை கனவுகளோடு, எத்தனை மகிழ்ச்சியோடு இருந்திருப்பான். விடிந்தால் வரலாறு மாறி போய்விடுகிறது. அரசன் என்கின்ற அந்த வாய்ப்பு அவனை விட்டு நழுவும் என்று அவன் கிஞ்சித்தும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். மூத்த மகன், முறைப்படி அவனுக்குத்தான் சேர வேண்டியது. அப்பா வேற கேட்டு ஏற்றுக்கொள்கிறாயான்னு கேட்டு நாடு நகர் எல்லாம் அலங்கரித்து பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. விடிந்தால் வரலாறே மாறிவிட்டது. விடிந்ததும் வரலாறே மாறிவிட்டது. சரி, பரவாயில்லை, நாட்டாட்சி தான் போய்விட்டது என்றால் நினைத்து பார்க்க முடியாதபடி கானக வாழ்வு, 14 ஆண்டுகள் கானகத்திலே உறைய வேண்டும் என்கின்ற பரிதாபம் மரபுரி தரித்து முற்றுமுழுதாக ஆடை ஆபரணங்கள் என்று அரண்மனை குழந்தையாக வளர்ந்த ராமனுக்கு அப்படியே முற்றுமுழுதான மாற்றம் வந்து சேர்க்கிறது. தூக்கிடுவதாக இருந்தால் முதலில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்க வேண்டியவன் இந்த ராமன். நினைத்து பாருங்கள். மன உளைச்சலுக்கு ஆளாகி
தற்கொலை செய்ய வேண்டியவனாக இருந்தால் ராமன் தற்கொலை செய்திருக்க வேண்டும். பஞ்சபாண்டவர்களை எடுத்து பாருங்கள். எத்தனை துன்பங்களுக்கு முகம் கொடுத்தார்கள், எத்தனை தோல்விகளுக்கு, எத்தனை அவமானங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். நினைச்சு பாருங்கள். திரௌபதியினுடைய வாழ்க்கையை சற்று நினைத்து பாருங்கள். பலர் நிறைந்த சபையிலே ஆடை களைந்து அவமானப்படுத்தப்படுகிறாள். இதைவிடவா ஒரு பெண்ணுக்கு துன்பம் இருந்து விட முடியும்? அவள் வாழ்ந்தது தானே ஆச்சரியம். நாங்கள் அப்படி ஒரு தோல்விக்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் மனமுடைந்து போய்விடுகிறோமே, அது எந்த வகையில் சாத்தியம் எனக்கு புரியவில்லை. கண்ணகியினுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். ஒரு பெரிய அரசுக்கு நிகரான வணிகன் வீட்டு மகளாக பிறந்து ஒரு அரசுக்கு நிகரான வணிகனை திருமணம் செய்து எத்தனை கனவுகளோடு எத்தனை ஆசையோடு வாழ புகுந்தவள். அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் கொண்டாடப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. அவளுடைய கணவன் அவளை விட்டு போய்விடுகிறான், இன்னொரு பெண் துணையை தேடிக்கொள்கிறான். எந்த பெண்ணால் இதை தாங்க முடியும்? தன்னுடைய அந்த துன்பகரமான வாழ்வை எல்லாம் தனித்து இருந்து கவலையோடு கழித்து கணவன் மீண்டும் தன்னிடத்திலே வந்துவிட்டான் என்று ஆறுதல் பட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு முகம் கொடுக்க தயாராகின்ற வேளையிலே கணவனை இழந்து போய் நிற்கிறாள். நினைச்சு பாருங்கள். கண்ணகிக்கு இல்லாத நேராத துன்பமா எங்களுக்கு நேர்ந்து விட்டது. சீதை சிறையிலே துன்பப்பட்டு அரசன் மகளாக பிறந்து அரண்மனையிலே அரசனுக்கு மனைவி பட்டத்தரசியாக போகின்ற கனவுகளோடு ஒரு பேரரசிலே வாழப் புகுந்தவள் கானக வாழ்வுக்கு ஆளாகிறாள். அது கூட பரவாயில்லை, ராமன் பக்கத்தில் இருந்தான், அவனுக்கு கானக வாழ்வெல்லாம் ஒரு பொருட்டாகவே படவில்லை. ஆனால் அரக்கர்களுடைய சிறையிலே அவதிப்பட வேண்டியிருந்ததே. கணவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா, என்னை மீட்க வருவானா வரமாட்டானா ஒன்றும் தெரியாமல் எவ்வளவு நாட்கள் அவள் தவித்திருப்பாள். அந்த துன்பமான அந்த கொடுமை நிறைந்த அந்த சிறைக்குள்ளே இருந்து அவளுக்கு அப்படி ஒரு மன உளைச்சல் உண்டாகவில்லை. வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம் என்கின்ற, அதாவது அப்பப்போ அங்கங்கே சில மன உளைச்சல்கள் தடுமாற்றங்களுக்கு ஆளானாலும் கூட அவளுடைய காத்திருப்பு, அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய அந்த பற்றுறுதி, அறத்தின் மீதான பற்று, எப்படியேனும் இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து விடுவேன் என்கின்ற தைரியம் இன்றைக்கு இருக்க வேண்டியவர்கள் கடைபிடித்தாக வேண்டிய, நான் சொல்வதானால் ஆயிரம் உதாரணங்கள் எங்களுடைய இலக்கியங்கள் அத்தனையும் எங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் வழிகாட்டுகின்றன. பரீட்சையில் 4 புள்ளியை இழந்து விட்டால் எங்கள் வாழ்வு முடிந்து விட்டது, சற்று வறுமை சூழ்ந்து விட்டால் எங்கள் வாழ்வு முடிந்து விட்டது, ஒரு சில அவமானங்கள் எங்களை சூழ்ந்து விட்டால் எங்கள் வாழ்வு முடிந்து விட்டது என்று முட்டாள்தனமாக முடிவு செய்கின்ற நாம் தானா அறிவுலகத்தினுடைய வாரிசுகள்? எனக்கு புரியவில்லை. இன்றைக்கு அறிவுலகம், அறிவியல் உலகம் எத்தனையோ மாறுதட்டி கொள்ளுகிறோமே. வண்டிய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். வறுமையும் வாழ்க்கை சுமையும் இடர்பாடுகளும் எவருக்கேனும் புதிதாக வந்த ஒன்றல்ல. அது இந்த உலகத்தில் வாழ பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டாகி இருக்கக்கூடியதுதான். அவரவருக்கு வருகின்ற துன்பங்களில் விதவிதமான வேறுபாடுகள் வரலாமே தவிர துன்பம் என்ற பொது வரையறைக்குள் எல்லோரும் சந்தித்துக் கொண்டதுதான். இழப்பு, இடர்பாடு, அவமானம் புதிதல்ல. மகாத்மா காந்தி சிறைக்கு புகுந்தார். மகாகவி பாரதி சிறையிலே வாழ வேண்டியிருந்தது. இன்னும் எத்தனை பேர் சிறை புகுந்தார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். இயேசு, புத்தனான புத்தன், யாருக்கு இது இல்லை? தயவு செய்து இப்படியான துன்பங்களின் போது இவர்களை எல்லாம் நினைக்க வேண்டும். நாயன்மார்கள், புலவர்கள், முனிவர்கள், தவரிசிகள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் துன்பம், துயரம், கீழான தடைக்கற்கள் வந்து போய்த்தான் இருக்கின்றன. இவற்றை மனதிலே வைத்துக்கொண்டு சிந்திப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் எல்லாம் மிகச் சொற்பமானவை என்கின்ற உண்மை எங்களுக்கு புலனாகும். அந்த உண்மையை புரிந்து கொண்டு வாழ்க்கையை மிக தைரியத்தோடு
அந்த தைரியத்துக்கு நான் நினைக்கிறேன் நான் இதுவரை சொன்ன அத்தனை பேருடைய தைரியத்துக்கும் மிகப்பற்றுக்கூடாக இருந்த ஒரே ஒரு விடயம் என்னவென்று கேட்டீங்கள் என்றால் இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை. அதை கடந்து அடுத்தபடியாக இருந்தது அந்த தன்னம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டிக்கொண்டு இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் எந்த மாற்றமும் நிகழலாம், எந்த அற்புதமும் நிகழலாம், எந்த கட்டத்திலும் நான் காப்பாற்றப்படலாம் என்கின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை எங்களுக்குள்ளே என்றைக்கும் இருக்கும். நான் குருட்டு நம்பிக்கை என்று சொல்லுவது மூட நம்பிக்கையோ அல்லது அர்த்தமற்ற நம்பிக்கையோ என்ற அர்த்தத்தில் அல்ல. அதாவது எங்கள் அறிவுக்கு ஒரு பாதையும் எனக்கு இல்லை என்று கண்டாலும் கூட இறை நம்பிக்கை புதிதாக ஒரு பாதையை வகுத்து என்னை காப்பாற்றும், எனக்கு துணை நிற்கும் என்கின்ற தைரியத்தை நாங்கள் எப்போதும் கொண்டிருக்க வேண்டும். அந்த துன்பங்களின் போதெல்லாம் இறை துணை, இறை பக்தி துணை நிற்கும். அந்த இறைபக்தியை மிகப்பெரிய பற்றுக்கோடாக கடைப்பிடித்து வாழ்வில் உயர வேண்டும், மிளிர வேண்டும், துலங்க வேண்டும். சாதனையாளர்கள் வேதனை சுமந்துதான் சாதனை பாதையில் இடம் பிடித்தார்கள் என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற போது இந்த துன்பம் என்பது என்னை புடம்போடுவதற்காக இறைவனால் தரப்பட்டது என்று சந்தோஷத்தோடு எதிர்கொள்ள பழக வேண்டும். சோதனைகள் சாதனைக்கு தயாராகிறவர்களுக்கு தான் உண்டாகும் என்று தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இன்னும் ஒரு நல்ல வாய்ப்போடு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.